சரி இன்ஸ்பெக்டர் லீ, அடுத்து நான் என்ன செய்யணும்? திரு சாங், உங்கள் பணம் சுத்தமானதான்னு நாங்கள் சோதிக்கணும். எவ்வளவு? 100,000 வெள்ளி. ஓகே, எப்போ நான் அதை செய்யணும்? நாளைக்கு. ஓகே, என் பணம் திருப்பி கிடைக்கும் தானே? ஆமாம் ஆமாம், பணம் சுத்தமானதுன்னா திரும்ப கொடுத்துருவோம். அப்புறம் சிங்கப்பூர் போலீஸ் என்ன விசாரிப்பதை நிறுத்திடுவாங்களா? என்ன வெளியே போறியா? ஆமாம், முட்டை வாங்கணும். பேரங்கடிக்கு போகிற உங்களுக்கு எதாவது இல்லை வேணுமா? வேணாம். சரி. ஓகே இன்ஸ்பெக்டர் லீ, மன்னிக்கணும், என் மனைவி உள்ளே வந்துட்டாங்க. பரவாயில்லை. நான் சொன்னது போல உங்கள் பணம் சுத்தமானதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்று வரும். அதில் நீங்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடாத நிரபராதின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். சரி, நல்லது. இந்த புலனாய்வை பற்றி யாரிடமாவது சொன்னீங்களா? இல்லை. ஞாபகம் இருக்கட்டும், இது ரொம்ப ரகசியமானது. எனக்கு புரியுது. நான் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வேற யாரையும் நம்பாதீங்க, இல்லைன்னா உங்கள் மனைவி கைது செய்யப்படுவாங்க. எனக்கு புரியுது. ஷாரன், உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். மோசடிகளை கண்காணிக்கும் கட்டமைப்பு சில சந்தேக நடவடிக்கைகளை ஒரு வாடிக்கையாளரின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் கண்டுபிடிச்சிருக்கு. 10 நிமிடத்திற்குள் 2 பெரிய தொகை மாற்றப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய தொகை? 12 நிமிடத்திற்கு முன் 100,000 வெள்ளி முதல் தடவை மாற்றப்பட்டிருக்கு. இரண்டாவது தடவையாக 98,000 வெள்ளி 3 நிமிடத்திற்கு முன் மாற்றப்பட்டிருக்கு. நிதி எங்கே போனதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, யூரோ பேங்க், என்டெங் பேங்க் வங்கிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இரண்டும் வெளிநாட்டு வங்கி கணக்குகள். உங்க வாடிக்கையாளர் யாரு? திரு ராபர்ட் சாங் எங்சி. திரு வாங்க தொடர்பு கொண்டு இதை பத்தி கேட்டிங்களா? முயற்சி செஞ்சோம், ஆனா பதில் இல்லை. ஓகே, இதிலிருந்து நாங்க எடுத்துக்கிறோம். இந்த சமயத்துல திரு சாங்கின் கணக்கை தடுத்து வைங்க. சரி. திரு சாங்கோட தனிப்பட்ட விவரங்கள் அல்லது வங்கி நிர்வாக முறையில ஏதும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? நான் சோதிக்கிறேன். ஆமா, தொலைபேசி எண்ணையோ மின்னஞ்சல் முகவரியோ 2 நாளுக்கு முன்னாடி மாற்றிருக்காரு. பணம் மாற்றிவிடும் வரம்பு? பணம் மாற்றிவிடும் வரம்பு சில நாட்களுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டிருக்கு. ராபர்ட் சாங் எங்சி என்பவர் உங்க வங்கியில கணக்கு வைத்திருக்கிறாரா என்று அனைவரும் சோதிச்சு பாருங்க. சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் ஏதும் உள்ளதானும் பாருங்க. கிறிஸ், யூரோ பேங்க், ஆன்டெக் பேங்க் வங்கிகளை தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெறுங்க. அவங்க தகவல் கொடுத்ததோ சொல்றேன். நன்றி. பைஜூரா, நான் உங்களுக்கு ஒரு வழக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ராபர்ட் சாங் என்சி அவருடைய வங்கி கணக்கு அத்துமீறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 2 நாளைக்கு முன் அவரின் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மாற்றப்பட்டிருக்கு. யூரோ பேங்க், ஆண்ட் பேங்க் ஆகியவற்றுக்கு பெருந்தொகை மாற்றிவிடப்பட்டிருக்கு. நான் சாங்கின் விவரங்களை சோதிக்கிறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன். நன்றி. ஓ பைஷுரா, நமக்கு ஆதரவு கொடுக்கும் சிட்டி பேங்க், மே பேங்க் வங்கி ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. ஓகே, நன்றி. ஷரண், திரு சாங் நம்ம கிட்ட ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பணமும் எடுத்திருக்கிறாரு. எங்க? ATM ராஃபல்ஸ் பிளேஸ். திரு சாங்கின் கணக்கு நிர்வாக முறையில் ஏதும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா? சில நாட்களுக்கு முன்னால அவருடைய ATM வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கு. அவர் பணம் மீட்ட ATM-இன் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை தயவு செய்து பெறுங்க. ஓகே, நான் சம்பந்தப்பட்ட துறையிடம் விண்ணப்பம் செய்கிறேன். ஓகே, நன்றி. கிறிஸ், வெளிநாட்டு வங்கிகள்லேருந்து தகவல் கிடைச்சதா? யூரோ பேங்க், என்டெக் பேங்க் விவரங்களை சரிபார்த்த பிறகு தகவல்களை கொடுப்பதாக சொல்றாங்க. ஓகே, அதே நேரத்தில் திரு சாங்கின் பரிவர்த்தனை வரலாறு, வேறு முக்கிய தகவல்களை எனக்கு அனுப்பி வையுங்க. நிச்சயமா. நன்றி.
ஷரண், நான் சாங்கை கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு வயது 68, ஓய்வு பெற்றவர், மனைவியோட பெடோ ரிசர்வோ பிளாக் 54 வசிக்கிறாரு. அவரை தொடர்பு கொண்டீங்களா? ஆமாம், அவரோட பதிவு செய்யப்பட்ட கைபேசி அழைச்சேன், ஆனால் அவர் எடுக்கலை. அப்படின்னா நம்ம இப்பவே போகணும். அவரோட வங்கி கணக்குல இருந்து எல்லா பணத்தையும் மோசடி கும்பல் சுரண்டுறதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்க்கணும். போகலாம். ஹாய், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி ஷேரன் சியா, மோசடிகளுக்கு எதிரான படையிலிருந்து வரேன். திரு ராபர்ட் சாங் எங் சி வீட்டில் இருக்காரா? பட் ராபர்ட், போயிடுங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? அது போலீஸ். அவங்க போலீஸ் அதிகாரிங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஓகே, திரு சாங், திருமதி சாங், தயவு செய்து உங்களோட பேச முடியுமா? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, அவங்க போலீஸ். நான் கதவை திறக்க போறேன். வேணாம். அவங்க போலியான போலீஸ். ஏன் அதையே சொல்றீங்க? நீ என்ன நம்பலையா? இரு, ராபர்ட், நீங்க என்ன செய்றீங்க? நான் 999 அழைக்க போறேன், உண்மையான போலீஸ. அப்போதான் உனக்கு போலி எது அசல் எதுன்னு தெரியும். ஹலோ போலீஸ், போலியான போலீஸ் அதிகாரிங்க என் வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்க, பரவாயில்ல திருமதி சாங். ஆமாம், பாதுகாப்பாக இருப்பது எப்போதும் நல்லது தான். 999 ஏன் கூப்பிடணும்? பாவம் அந்த போலீஸ் அதிகாரிங்க, இவ்வளோ தூரம் வர வேண்டியிருந்தது. நீங்கள் மற்றவங்க நேரத்தை வீணாக்குறீங்க. ஆனா அவங்க போலியான போலீஸ்ன்னு நினைச்சுதான் நான் அழைச்சேன். ராபர்ட், சீருடை அணிந்த போலீஸ் அதிகாரிங்க இது போலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க. பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் தேவையில்ல. இன்ஸ்பெக்டர் லீ ஒரு மோசடிக்காரர்னு நிச்சயமா சொல்றீங்களா? திரு சாங், இது அரசாங்க அதிகாரிகளை போல பாசாங்கு செய்யும் மோசடி. இப்படிதான் அதை செய்வாங்க. இன்ஸ்பெக்டர் லீ போலீஸ் அதிகாரி போல நடிக்கிறார். ஒருவேளை இன்ஸ்பெக்டர் லீ வேறொரு பிரிவில் வேலை செய்யலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். திருச்சாங், இன்ஸ்பெக்டர் லீயை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஆனா அவர் நிச்சயமா மோசடிக்காரர் இல்லை. அவர் வாரண்ட் அட்டை வச்சிருந்தாரு. உங்களை போல அந்த படத்தை கூட எனக்கு அனுப்புனாரு. ஹலோ திரு சாங், நான் இன்ஸ்பெக்டர் லீ, சிங்கப்பூர் காவல்துறை. உங்களுடைய வங்கி கணக்கு கள்ளப்பணத்தை நல்ல பணமா மாற்றுறதுல பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன? நான் செய்யல, அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கள்ளப்பணத்தை நல்ல பணமா மாற்றுறது கடுமையான குற்றம். நீங்க கைது செய்யப்படலாம். என்னது? எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. திரு சாங், போலீஸ்ல புகார் செய்ய நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நன்றி நன்றி. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட அடையாள அட்டை, வங்கி விவரங்கள் எனக்கு தேவை. அவற்றை படம் எடுத்து எனக்கு உடனே அனுப்பி வைங்க. என்னது? அடையாள அட்டை படத்தை அனுப்புறது பாதுகாப்பானது இல்லைன்னு நினைச்சேனே. நான் சிங்கப்பூர் காவல்துறையின் அதிகாரி திரு சாங். அதை எனக்கு அனுப்பி வைக்கிறது தப்பு இல்லை. நான் உண்மையான போலீஸ் அதிகாரி என்பதை காட்டுறதுக்கு எனது வாரண்ட் அட்டை படத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. திரு சாங், நிச்சயமா இன்ஸ்பெக்டர் லீ ஒரு மோசடி ஆசாமி தான். சிங்கப்பூர் போலீஸ் அதிகாரி யாரும் தங்களோட வாரண்ட் அட்டையை ஒருபோதும் யாருக்கும் அனுப்பி வைக்க மாட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் லீ கள்ள பணத்தை நல்ல பணமா மாற்றும் வழக்கில் தொலைபேசி மூலமா எனக்கு உதவி செஞ்சாரே. திருச்சாங், உண்மையிலே உங்கள் மீது போலீஸ் விசாரணை ஒன்று இருந்திருந்தா சம்மந்தப்பட்ட அதிகாரி உங்களை காவல் நிலையத்திற்கு வர சொல்லி நேருக்கு நேர் சந்திச்சிருப்பாரு. கைபேசியில் மட்டுமே பேச மாட்டாங்க. ஆனா ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் வந்துச்சே, சிங்கப்பூர் காவல்துறை முத்திரையோட 2 நாளைக்கு முன்னாடி அது வந்துச்சு. அந்த கடிதம் அஞ்சல்ல வந்துச்சா? இல்லை, பட்டுப்பாடாவில் நேரடியாக எனக்கு வந்துச்சு. அவள் பார்க்கறதுக்கு அதிகாரி போலவே இருந்தா. கருப்பு கண்ணாடி, கருப்பு சூட்டு, வெள்ளை சட்டையும் போட்டிருந்தா. அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லை, கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டா. ராபர்ட், என்கிட்ட ஏன் ஒன்றும் சொல்லல? இது கண்டிப்பா ரகசியமானதுன்னு இன்ஸ்பெக்டர் லீ சொன்னாரு. யாரிடமும் சொல்ல முடியல, என் குடும்பத்தாரிடம் கூட. மற்றவங்க மோசடியில் சிக்குவதை பற்றி எப்போதும் என்கிட்ட சொல்லுவீங்க. இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்க.
உங்க எல்லாரையும் பாதுகாப்பதாக நான் நினைச்சேன். கள்ள பணத்தையும் நல்ல பணமாக மாற்றியதற்காக குடும்பத்தில் அனைவரும் கைது செய்யப்படலான்னு இன்ஸ்பெக்டர் லீ சொன்னாரு. திருமதி சாங், இந்த மோசடி ஆசாமிங்க நம்பும்படி நடந்து கொள்வாங்க. பாதிக்கப்பட்டவரை தனிமைப்படுத்தி குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அழுத்தத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க செய்வாங்க. திரு சாங், அந்த மோசடி பேர் வழி உங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருந்தாங்களா? ஆமாம், ஒரு நாளைக்கு 3 முறை அழைக்கணும் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பணும். காலை 9, மதியம் 12, மாலை 6 மணிக்கு. அவர் உங்ககிட்ட என்ன சொல்வார்? என்னோட நாள் எப்படி இருந்துச்சு, விசாரணை பற்றி யாரிடமாவது சொன்னேனா அப்படின்னு அவர் என்னட்ட கேட்பாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? பிறகு சில நாட்களுக்கு முன்பு அவர் என்னை அடைச்சாரு. புலனாய்வு தீவிரமடையுது அப்படின்னு சொன்னார். என்னை டிபிபி டானிடம் பேச சொன்னார். கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றுறதுக்கு சிறை தண்டனை உண்டு. அதனால் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நான் ஒத்துழைக்கிறேன். நல்லது. நான் என் சகாவிடம் உங்களை ஒப்படைக்க போகிறேன். அரசாங்க துணை வழக்கறிஞர் டான். சற்று பொறுங்க. ஹலோ திரு சாங், நான் டிபிபி டான். புலனாய்வுக்காக உங்களின் பணம் சட்டவிரோதமாக வரல அல்லது குற்ற நடவடிக்கைகளில் கிடைக்கல என்பதை உறுதி செய்யணும். மோசடி ஆசாமிங்க உங்களை என்ன செய்ய சொன்னாங்க? அவர் ஒரு ஹெச்எஸ்பிசி வங்கி கணக்கை கொடுத்து அதில் 100,000 வெள்ளியை மாற்றிவிட சொன்னார். 100,000 வெள்ளியா? நீங்க எப்படி? அது நிதியை சோதிப்பதற்கும் உறுதி செய்வதற்குன்னு அவர் சொன்னார். திரு சாங், அந்த 100,000 வெளியே எப்படி மாற்றி விட்டீங்க? அந்த மோசடி பேர்வழிங்க மின்னியல் முறையில் பணம் மாற்றி விட சொன்னாங்க. எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியாதே. அதனால் நான் பல முறை ஏடிஎம் போய் எனது டிபிஎஸ் வங்கியிலிருந்து பணத்தை மாற்றி விட்டேன். மோசடி பேர் வழிங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லை. துரதிர்ஷ்டவசமா உங்களுக்கு தெரியாம மற்ற பரிவர்த்தனைகளும் செய்யப்பட்டிருக்கு. மோசடி பேர் வழிங்க உங்க ஓசிபிசி வங்கி கணக்கிலிருந்து 198,000 வெள்ளியை 2 வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? திரு சாங், இன்ஸ்பெக்டர் லீயிடம் உங்க வங்கி கணக்கு எண்ணை கொடுத்ததா சொன்னீங்க. உங்களோட மர எண்ணையும் கொடுத்தீங்களா? உங்க கைபேசிக்கு வந்த ஓடிபியை கொடுத்தீங்களா? ஆமாம், அந்த ஓடிபி நான் நினைக்கிறேன் 4 முறை புலனாய்வுக்கு தேவைன்னு சொன்னார். உங்க மர எண் ஓடிபி போன்றவற்றை கொடுத்ததுனால மோசடி ஆசாமிங்க உங்க வங்கி கணக்குல இருந்து பணத்தை மாற்றிவிட முடிஞ்சிருக்கு. அவங்க உங்களின் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரியை மாற்றிருப்பாங்க. அதனால் பணம் மாற்றி விடுறப்ப உங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்காது. வங்கி ஊழியர்களும் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அப்படின்னா பணம் எல்லாம் பறி போயிடுச்சா? 298,000 வெள்ளி எல்லாம் அப்படி போயிடுச்சா? கணக்கை தடுத்து வைக்கும்படி வங்கிகள்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா நாங்க பயப்படுறது அது எல்லாமே எங்க வாழ்நாள் சேமிப்பு. அந்த பணம் திருப்பி வருமா? உங்க பணம் திரும்ப பெற முடியும்னு எந்த உத்தரவாதமும் எங்களால கொடுக்க முடியாது. ஆனா எங்களால முடிஞ்சதை செய்றோம். பஷுரா, அந்த போலி கடிதத்தை திரு சாங்கிடம் கொடுத்த அந்த பெண் பற்றி ஏதாவது தகவல்? திரு சாங் கொடுத்த தேதி நேரத்தின்படி நாங்கள் காவல்துறையின் கண்காணிப்பு கேமராக்களை சோதித்தோம். ஆனால் கடிதத்தை கொடுத்தவர் தனியார் குடியிருப்பு பேட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அதன் பிறகு அவரை காணவில்லை. நல்ல வேளை, ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஹெச்எஸ்பிசி வங்கியில் திரு சாங் போட்ட அந்த 100,000 வெள்ளி ஞாபகம் இருக்கா? அந்த கணக்கு இவருடையது. பெயர் எலியட் கான். அவரின் ஹெச்எஸ்பிசி வங்கி கணக்கு விவரப்படி 100,000 வெள்ளி வரவு வந்த பிறகு அவர் அந்த தொகையை யூரோ பேங்க் வங்கிக்கு மாற்றியிருக்காரு. இதோ அது. திரு சாங்கின் ஓசிபிசி வங்கி கணக்கிலிருந்து மாற்றப்பட்ட தொகையும் அதே யூரோ பேங்க் வங்கி கணக்குக்கு தான் மாற்றப்பட்டிருக்கு. நான் எலியட்டை சோதிச்சு பார்த்தேன். முன்னாடி குற்றம் எதுவும் செய்யல. தற்போது அவருக்கு வேலை இல்லை. ஆனா இதை கவனிங்க, இது போல பல பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருக்கு. பெரும் தொகை கணக்குல போடப்பட்டிருக்கு. 1 மணி நேரத்துக்கு பிறகு அது ஏடிஎம் மூலம் மீட்கப்பட்டிருக்கு அல்லது மின்னியல் முறையில் யூரோ பேங்க் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கு. எலியட் தான் அந்த பணத்தை மீட்டது அல்லது நிதியை மாற்றி விட்டது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. அவர் அதை செய்யறத வங்கி கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவிலிருந்து நான் எடுத்திருக்கேன்.
நான் மூத்த புலனாய்வு அதிகாரி ஷாரன். மோசடிகளுக்கு எதிரான படை. நீங்க தான் எலியட் கானா? ஆமாம். எலியட் கான், கள்ள பணத்தை நல்ல பணமா மாற்றி குற்றத்திற்காக உங்களை கைது செய்றோம். விலங்கு போட்டுங்க. எனக்கு ஒரு நாள் குறுஞ்செய்தி வந்தது. ப்ரூனோ என்பவர் அதை அனுப்பியிருந்தார். எனக்கு வேலை இல்லை, அதனால் ஒத்துக்கிட்டேன். பிறகு ப்ரூனோ நிறைய வேலைகள் கொடுத்தாரு. பணம் போட வேண்டும், மீட்க வேண்டும். எப்படி? சில வேலைகளில் இனிய பரிவர்த்தனை, சில சமயம் பணத்தை எடுத்து அதை வேற வேற கணக்கில் போடுவேன். அந்த ஏடிஎம் அட்டைகள் உங்களுக்கு சொந்தமானதில்ல. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ப்ரூனோ எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பி புக்கிட் மேரா பூங்காவில் ஒரு குறிப்பிட்ட கறிவழிக்கு போக சொன்னார். அந்த ஏடிஎம் அட்டைகள் யாருடையவே? எனக்கு தெரியாது. நான் ப்ரூனோ சொன்னது தான் செஞ்சேன். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அவர் எனக்கு 50 வெள்ளி கொடுத்தாரு. நீங்க செய்யறது குற்ற செயல்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் எந்த கேள்வியும் கேட்கல. அண்மையில் நாங்க எலியட் கான் என்பவரை கைது செய்தோம். அவர் ப்ரூனோ என்பவருக்கு பணம் சுமக்கும் கைக்கூலியாக மோசடி கும்பலுக்காக வேலை செய்தார். துரதிருஷ்டவசமா ப்ரூனோவின் கைபேசி எண் நாட்டிலிருந்து வெளியேறிய ஒரு வெளிநாட்டினருடையது. ப்ரூனோ இந்த 3 சந்தேக நபர்களுக்கு சொந்தமான பல்வேறு ஏடிஎம் அட்டைகளை கொடுத்திருக்கிறார். ஆரம்ப விசாரணையில அவங்க வங்கி கணக்குகள் அல்லது சிங்பாஸ் பதிவு விவரங்களை மோசடி கும்பல்களுக்கு கள்ள பணத்தை நல்ல பணமா மாற்ற விற்றிருக்காங்கன்னு தெரிய வருது. அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி. திரு சாங்கின் வழக்கோடு தொடர்புள்ள 4 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கோம். ஒரு மோசடி கும்பலுக்கு கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்ற வங்கி கணக்குகளை பயன்படுத்த அனுமதித்த குற்றச்சாட்டு அவர்களின் மீது சுமத்தப்படும். என்கிட்ட மேலும் ஒரு நல்ல செய்தி. திரு சாங்குடைய பணத்துல ஒரு பகுதியை எங்களால் மீட்க முடிஞ்சது. உண்மைதான். ஆனா நம்ம வேலை முடிஞ்சிடல. மோசடி ஆசாமிகள்ட்ட இருந்து பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவங்களை பாதுகாக்க நாம தொடர்ந்து விழிப்பா இருக்கணும். மோசடிகளுக்கு எதிரான படை 2022இல் மோசடிகளை எதிர்த்து போராட நிறுவப்பட்டது. மோசடி பற்றிய புலனாய்வு, சம்பவம் குறித்த நடவடிக்கை, தலையிடுதல், சட்ட அமலாக்கம், பருத்தாயும் ஆற்றல் போன்றவை ஒருங்கிணைக்கப்பட்டன. அதன் மூலம் மோசடிகளுக்கு எதிரான படை துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து மோசடி வழக்குகளை கையாள முடிகிறது. மோசடிகளுக்கு எதிரான படையும் சிங்கப்பூர் நாணய வாரியமும் பல வங்கிகளோடு இணைந்து செயல்பட்டு கூட்டாக அவற்றின் ஊழியர்களை ஓரிடத்தில் இருக்கும்படி செய்தன. அதன் மூலம் புலனாய்வில் காவல்துறையுடன் உடனுக்குடனான ஒத்துழைப்பை வழங்க முடிந்தது. நீதிகள் எங்கே போயிருக்கின்றன என்பதை அறிந்து மோசடி நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களின் வங்கி கணக்குகளை முடக்க முடிந்தது. பணம் சுமக்கும் கைக்கூலி என்பவர் மற்றவரின் வழிகாட்டலை பின்பற்றி குற்ற செயலில் பாதிக்கப்பட்ட நபரின் பணத்தை பெற்று அதை வேறு இடத்திற்கு கொண்டு செல்பவர் ஆவார். குற்ற நடவடிக்கைகளுக்கு உங்கள் பணம் கட்டும் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கலாம் என்பதை காவல்துறை பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது. உங்களின் கட்டணம் கட்டும் கணக்குகள் வேறு யாரும் பயன்படுத்தவோ நிர்வகிக்கவோ கட்டுப்படுத்தவோ அனுமதிக்க கூடாது. இறுதியாக, உங்கள் வங்கி கணக்குகள் எப்படி மோசடி பேர்வழிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய ஆலோசனைகள் இதோ. மோசடி ஆசாமிகள் தங்களின் உத்திகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பொதுமக்களை ஏமாற்றி வங்கி கணக்கு விவரங்கள், கடன் பற்று அட்டை விவரங்கள் போன்றவற்றை கொடுக்க செய்வார்கள், அல்லது தீங்கு விளைவிக்கும் செயலிகளை தங்களின் கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய சொல்வார்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ள இதோ 4 குறிப்புகள். உங்களின் இணைய வங்கி கணக்கு விவரங்கள் அல்லது கடன் பற்று அட்டை விவரங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வங்கிகள் ஒருபோதும் உங்களை அழைத்து உங்களின் மறைசொல் அல்லது ஒருமுறை வரும் மறைசொல்லை கேட்கவே மாட்டார்கள், அல்லது தனிப்பட்ட கணக்குகளுக்கு பணம் மாற்றிவிட சொல்ல மாட்டார்கள். வங்கிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும் மின்னஞ்சல்கள் அல்லது குறுஞ்செய்திகளில் உள்ள தொடர்புகளை தொட வேண்டாம். வங்கிகள் ஒருபோதும் இணைய தொடர்பு பக்கங்கள் அல்லது QR குறியீடுகளை உங்களுக்கு மின்னஞ்சலாக அல்லது குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்காது. வங்கி அனுப்பி வைக்கும் பரிவர்த்தனை பட்டியலை கவனமாக படியுங்கள். அதில் நீங்கள் செய்யாத பரிவர்த்தனை ஏதும் இருந்தால் உங்கள் வங்கியை உடனடியாக அழையுங்கள்.
அதிகாரத்துவ செயலி தளங்களில் இருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். செயலியை பயன்படுத்துவதற்கு முன் தேவையான அனுமதிகளை பயனுக்கு ஏற்ப இருப்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். போலி நண்பர்கள் மோசடி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதன் நண்பர்கள் உங்களை மோசடி செய்வதல்ல. மோசடி பேர் வழி உங்களை நண்பர் என்று சொல்லிக் கொண்டு நடிப்பார். அதன் மூலம் உங்களிடமிருந்த பணத்தை பறிக்க நினைப்பார். 2022 சுமார் 8.8 மில்லியன் வெள்ளி நண்பர் மோசடியில் இழுக்கப்பட்டது. இன்று நாம் மோசடி கும்பலின் தலைமையகத்திற்கு செல்வோம். அந்த மோசடி பேர் வழிகள் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்களிடமிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை அறிந்து கொள்வோம். இளைய மோசடிக்காரர்களே, உங்களை மோசடி முகவர் நிலையத்திற்கு வரவேற்கிறேன். இன்று போலி நண்பர் மோசடியை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் குறிவைத்தவரிடமிருந்து எப்படி பணத்தை பெறுவது என்று தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களோட உற்சாகம் பிடிச்சிருக்கு. முதல்ல நீங்கள் குறிவைத்தவரை தொலைபேசியில் அல்லது வாட்ஸ்அப்பில் அழைக்கணும். குறுஞ்செய்தியையும் அவர்களுக்கு அனுப்பலாம். ஆனால் வழக்கமாக அழைக்கணும். அதில் +65 எண் இருக்கலாம். ஆனால் அவங்க தொலைபேசியை எடுத்த பிறகு நாங்கள் என்ன சொல்றது? எந்த பேரை பயன்படுத்துறது? உங்கள் பெயரை பயன்படுத்தவே கூடாது. நீங்க எப்போதும் சொல்ல வேண்டியது என்ன யாருன்னு தெரியுதா அல்லது என்ன தெரியலையா என்பதுதான். பாதிக்கப்பட்டவர் ஒரு பெயரை சொல்வாரு. அவரின் நண்பரின் பெயரை எப்போதும் சொல்வாரு. பாதிக்கப்பட்டவர் நம்ம வேற எண்ணிலிருந்து அழைக்கணும்னு கேட்க மாட்டாரா? கட்டாயமா அவங்க கேட்பாங்க. கைபேசி தொலைஞ்சு போச்சு, அதனால என்ன மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர்களுடைய தொடர்பு பட்டியலில் உங்களுடைய ஆக கடைசி எண்ணை பதிவு செய்யும்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பண மோசடி செய்யலாமா? இல்ல 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 அது சீக்கிரமா இருக்குது. அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது இல்லையா? சில நாட்கள் பொறுத்துருங்க. பாதிக்கப்பட்டவரை மீண்டும் அழையுங்க. உதவி தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. வங்கியில பரிவர்த்தனை செய்ய முடியல அல்லது கடன் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. அவர்களிடம் பணத்தை மாற்றி விடும்படி செய்யுங்க. அப்படிதான் இந்த மோசடி வேலை செய்யுது. இன்னும் எதுக்கு காத்திருக்கீங்க? இப்போதே தொடங்கலாம். மோசடிக்காரர்கள் இப்போதெல்லாம் மிகவும் தந்திரமாக வேலை செய்கிறார்கள். ஆகவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மோசடிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும். இந்த 3 முக்கியமான ஆனால் எளிய நடைமுறை போலி நண்பர் மோசடியிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். உங்களின் உண்மையான நண்பரையும் அது பாதுகாக்கும். முதலில் S.C.A.M செயலியை சேருங்கள். S.C.A.M தெரிந்த மோசடி எண்களை தகவல் கோப்பில் வைத்திருக்கும். மோசடி பேர் வழி உங்கள் நண்பரை என்று சொல்லிக்கொண்டு அழைத்தால் அந்த செயலி தானாகவே அதை தடை செய்துவிடும். இரண்டாவது, உங்கள் நண்பருடன் சோதித்து பாருங்கள். உங்கள் நண்பரின் அசல் எண்ணை நீக்கிவிட வேண்டாம். அவர் உண்மையிலேயே எண்ணை மாற்றிவிட்டாரா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பாருங்கள். அந்த நபரின் உண்மையான அடையாளத்தை உறுதி செய்ய அவரை நேரில் சந்திக்கலாம், வீடியோ அழைப்பு செய்யலாம் அல்லது மின்னஞ்சல் அனுப்பலாம். இறுதியாக சொல்வது, உங்கள் சக நண்பர்கள் அல்லது அதிகாரிகளிடம் நீங்கள் போலி நண்பர் மோசடியில் சிக்கியதாக சந்தேகப்பட்டால் அது பற்றி சொல்லுங்கள். மோசடியான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருந்தால் உங்கள் வங்கியிடம் உடனே தெரிவியுங்கள். அந்த எண்ணை வாட்ஸ்அப்பிடம் புகார் செய்யுங்கள். உங்களுக்கு ஆலோசனை ஏதும் தேவைப்பட்டால் தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தை நாடலாம். நினைவிருக்கட்டும், மோசடிகளுக்கு எதிராக நாம் செயல்பட முடியும். இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இன்ஸ்பெக்டர் விஷாலினி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.